மனம் திரும்பாமல் பாவம் செய்து கொண்டே ஜெபிக்கிறது. சுபாவம் மாறாமைய நம்ம பாவத்துல இருந்துகிட்டே ஜெபம் பண்றது. நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 4 பேர் இருக்கிற 4 பேர் கூடி ஜெபிக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் மனம் திரும்பி சுபாவம் மாறிப்பாரு, ஒருத்தர் மனம் திரும்பாமையே மனம் திரும்பினா போல் நடிச்சுட்டே இருப்பாங்க. மனம் திரும்பினா போல இவங்க அந்தரங்கத்தின் தேவன் கிளீனா அறிவார், உங்களை அறிந்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப மனுஷன் இடத்துல நம்ம வேற்றுமை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனிடத்துல நம்ம உண்மையை காட்ட பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்தரங்கத்தின் தேவன் வெளியரங்கமா பதில் தரணும்னா முதல்ல பாவத்தோடு பழைய சுபாவத்தோடு அப்படியே இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கு பதில் வராது. அதுக்கு முதல்ல நம்ம மாறணும். நம்ம சுபாவத்தை விட்டு வெளியே வரணும். நம் பாவங்கள் நம்ம இடத்துல என்ன கர்த்தருக்கு விரோதமான செயல் இன்னும் அப்படியே இருக்கு, இன்னும் என் இடத்துல மாற்றம் இல்லைன்னா முதல்ல அதை எடுத்து போடணும். ஏன்னா என் ஜெபத்துக்கு பதில் வரணும். என் ஜெபத்திற்கு பதில் வரணும். அதற்காக நான் என்ன பண்ணணும்? சுபாவத்தோடு இருந்து ஜெபிக்காமல் என்னை மாற்றி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் தருவார்.